அனைவருக்கும் வணக்கம். பாரி படிப்பகத்திலிருந்து இன்னைக்கு நாம பார்க்க போற காணொளி பிஜிடிஆர்பி தமிழ் யூனிட் 1ல திராவிட மொழிகள் என்ற தலைப்பிலிருந்து சில வினாவிடைகளை பார்க்க போறோம். வினா எண் 1. இந்தியாவில் உள்ள மொழிகள் எத்தனை மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? இந்தியாவில் உள்ள மொழிகள் எத்தனை மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? விடை 4 மொழி குடும்பங்கள். அந்த 4 மொழி குடும்பங்கள் என்னென்ன அப்படின்னா ஆஸ்ட்ரோ ஆசியாட்டிக் மொழி குடும்பம், திராவிட மொழி குடும்பம், இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம், திபெத்தோ சீனம் மொழி குடும்பம். வினா எண் 2. தமிழ் என்ற சொல்லில் இருந்துதான் திராவிட என்ற சொல் உருவானது என்றவர். தமிழ் என்ற சொல்லில் இருந்துதான் திராவிட என்ற சொல் உருவானது என்றவர். விடை ஹீராஸ் பாதிரியார். வினா எண் 3. தெலுங்கு மொழி இலக்கணம் என்ற நூலை எழுதியவர். தெலுங்கு மொழி இலக்கணம் என்ற நூலை எழுதியவர். விடை ஏ.டி. கேம்பல். வினா எண் 4. மூன்று என்ற சொல் மூறு என வழங்கும் மொழி எது? மூன்று என்ற சொல் மூறு என வழங்கும் மொழி எது? விடை கன்னடம். வினா எண் 5. அண்மையில் சேர்க்கப்பட்ட திராவிட மொழிகள் எவை? அண்மையில் சேர்க்கப்பட்ட திராவிட மொழிகள் எவை? விடை எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா. வட திராவிட மொழிகளில் இக் இறந்த கால இடைநிலையாகவும் ஓ எதிர்கால இடைநிலையாகவும் உள்ளன. வட திராவிட மொழிகளில் இக் இறந்த கால இடைநிலையாகவும் ஓ எதிர்கால இடைநிலையாகவும் உள்ளன. வினா எண் 7. சங்க தொகுப்பில் இடம்பெற்றிருக்கும் 26,350 வரிகள் உலகின் ஒப்புயர்வற்ற மொழி தமிழ் என்பதை நிலைநிறுத்துகிறது என்றவர். சங்க தொகுப்பில் இடம்பெற்றிருக்கும் 26,350 வரிகள் உலகின் ஒப்புயர்வற்ற மொழி தமிழ் என்பதை நிலைநிறுத்துகிறது என்றவர். விடை கமில் ஸ்வலபில். இந்த கமில் ஸ்வலபில் என்பவர் செக்கோஸ்லோவாக்கிய நாட்டைச் சேர்ந்த தமிழறிஞர். இவர் முருகனது சிரிப்பு ஸ்மைல் ஆஃப் முருகா என்ற நூலில் மேற்கண்ட கூற்றை கூறியுள்ளார். வினா எண் 8. வேத காலத்து வடமொழியில் மூல திராவிட மொழிக்கூறுகள் பல கலந்துள்ளன என்றவர். வேத காலத்து வடமொழியில் மூல திராவிட மொழிக்கூறுகள் பல கலந்துள்ளன என்றவர். விடை ரைஸ் டேவிட்ஸ். வினா எண் 9. கால்டுவெல் குறிப்பிட்ட திராவிட மொழிகள் 12 ஆகும். கோலாமி, நாயக்கி ஆகிய மொழிகளும் திராவிட மொழிகளே என்று அவற்றையும் சேர்த்து திராவிட மொழிகள் 14 என குறிப்பிட்டவர் யார்? கால்டுவெல் குறிப்பிட்ட திராவிட மொழிகள் 12, கோலாமி, நாயக்கி ஆகிய மொழிகளும் திராவிட மொழிகளே என்று அவற்றையும் சேர்த்து திராவிட மொழிகள் 14 என குறிப்பிட்டவர் யார்? விடை கிரியர்சன். வினா எண் 10. 1913இல் குவி மொழியை ஆய்வு செய்து இது திராவிட மொழி குடும்பத்தைச் சார்ந்தது என்று அறிவித்தவர் யார்? 1913இல் குவி மொழியை ஆய்வு செய்து இது திராவிட மொழி குடும்பத்தைச் சார்ந்தது என்று அறிவித்தவர் யார்? விடை ஃபிட்ஜெரால்ட். வினா எண் 11. 1964இல் திராவிட மொழிகளின் இலக்கண அமைப்பு என்ற நூலை வெளியிட்டவர் யார்? 1964இல் திராவிட மொழிகளின் இலக்கண அமைப்பு என்ற நூலை வெளியிட்டவர். விடை ஜூல்ஸ் பிளாக். இந்த திராவிட மொழிகளின் இலக்கண அமைப்பு என்ற நூல் பிரெஞ்சு மொழியில் எழுதப்பட்ட நூலாகும். வினா எண் 12. 1950இல் சர் தாமஸ் பர்ரோ என்ற அறிஞர் பர்ஜி, பெங்கோ மொழிகளை ஆய்வு செய்து இவை திராவிட மொழி குடும்பத்தைச் சார்ந்தவை என்று அறிவித்தார். இவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருத பேராசிரியராக பணியாற்றியவர். 1950இல் சர் தாமஸ் பர்ரோ என்ற அறிஞர் பர்ஜி, பெங்கோ மொழிகளை ஆய்வு செய்து இவை திராவிட மொழி குடும்பத்தைச் சார்ந்தவை என்று அறிவித்தார். இவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருத பேராசிரியராக பணியாற்றியவர். வினா எண் 13. தோடா மொழியை ஆய்வு செய்தவர் பேராசிரியர் எமனோ. இவர் திராவிட மொழியியல், இனவியல், நாட்டுப்புற கதைகள் என்ற நூலை வெளியிட்டுள்ளார். தோடா மொழியை ஆய்வு செய்தவர் பேராசிரியர் எமனோ.
இவர் திராவிட மொழியியல் இனவியல் நாட்டுப்புற கதைகள் என்ற நூலை வெளியிட்டுள்ளார். வினா எண் 14. திராவிட மொழிகளை தமிழ் தொகுதி, தெலுங்கு தொகுதி என இரண்டாக வகைப்படுத்தியவர் யார்? திராவிட மொழிகளை தமிழ் தொகுதி, தெலுங்கு தொகுதி என இரண்டாக வகைப்படுத்தியவர் யார்? விடை டாக்டர் ஸ்டென்கனோவ். திராவிட மொழிகளை தமிழ் தொகுதி, தெலுங்கு தொகுதி என வகைப்படுத்தியவர் டாக்டர் ஸ்டென்கனோவ். வினா எண் 15. திணை, பால், இடம் உணர்த்தும் பாலிரி கிளவிகள் மலையாள மொழியில் இல்லை. திணை, பால், இடம் உணர்த்தும் பாலிரி கிளவிகள் மலையாள மொழியில் இல்லை. வினா எண் 16. மீட்டுருவாக்கம் மூலம் தொல் திராவிட மொழிகளின் தன்மையை ஆராய்ந்தவர். மீட்டுருவாக்கம் மூலம் தொல் திராவிட மொழிகளின் தன்மையை ஆராய்ந்தவர். விடை யமனோ. வினா எண் 17. தென் திராவிட மொழிகளில் தமிழ், மலையாளம் ஆகிய மொழிகளுக்கு அடுத்த நிலையில் கொடகு மொழி உள்ளது என்றவர். தென் திராவிட மொழிகளில் தமிழ், மலையாளம் ஆகிய மொழிகளுக்கு அடுத்த நிலையில் கொடகு மொழி உள்ளது என்றவர் எல்.வி. ராமசாமி ஐயர். வினா எண் 18. 1837 தோடா மொழியை ஆய்வு செய்த பெர்னார்ட் ஸ்மித் என்பவர் இது ஒரு தனி மொழி என்று அறிவித்தார். 1837 தோடா மொழியை ஆய்வு செய்த பெர்னார்ட் ஸ்மித் என்பவர் இது ஒரு தனி மொழி என்று அறிவித்தார். வினா எண் 19. மைசூரில் உள்ள சந்திரகிரி, கல்யாணிபுரி ஆகிய ஆறுகளுக்கு இடையே உள்ள பகுதியில் பேசப்படும் மொழி துளு மொழி ஆகும். மைசூரில் உள்ள சந்திரகிரி, கல்யாணபுரி ஆகிய ஆறுகளுக்கு இடையே உள்ள பகுதியில் பேசப்படும் மொழி துளு மொழி ஆகும். வினா எண் 20. தென்னிந்திய மொழிகளை திராவிடி என்ற பெயரால் அழைத்தவர். தென்னிந்திய மொழிகளை திராவிடி என்ற பெயரால் அழைத்தவர். விடை பேராசிரியர் பாபு ராஜேந்திரலால். வினா எண் 21. தமிழ் வடமொழியின் மகளன்று. அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என குறிப்பிட்டவர். தமிழ் வடமொழியின் மகளன்று. அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என குறிப்பிட்டவர். விடை கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒற்றுமை கூறுகளை விளக்க மிகவும் பயன்படுவது. திராவிட மொழிகளின் ஒற்றுமை கூறுகளை விளக்க மிகவும் பயன்படக்கூடியது மூவிட பெயர்கள். வினா எண் 23. திரவிட, திறமிட என்ற இரு சொற்களும் முதலில் எவ்விரு மொழிகளை குறிக்கும் சொற்களாக இருந்தன? திரவிட, திறமிட என்ற இரு சொற்களும் முதலில் எவ்விரு மொழிகளை குறிக்கும் சொற்களாக இருந்தன? விடை தமிழ், மலையாளம். வினா எண் 24. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரியான வினா. பாயிண்ட் 1. தமிழ் மொழி காலத்திற்கேற்ப தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் பண்பை பெற்றுள்ளது. பாயிண்ட் நம்பர் 2. தமிழ் மொழி மூல திராவிட மொழியின் பண்புகளை பாதுகாத்து வருகிறது. பாயிண்ட் நம்பர் 3. தமிழ் மொழி தன் தனித்தன்மையில் மாறுபடாமல் உள்ளது. வினா எண் 25. திராவிட மொழி ஆய்வுக்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள். திராவிட மொழி ஆய்வுக்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள். கால்டுவெல், ஸ்டென்கனோவ், கே.வி. சுப்பையா, எல்.வி. ராமசாமி ஐயர், பர்ரோ யமனோ, கமில் சோலவில், ஆந்திரனோவ், தே.பொ. மீனாட்சி சுந்தரனார். திராவிட மொழி ஆய்வுக்கு பங்களிப்பு செய்தவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் கால்டுவெல், ஸ்டென்கனோவ், கே.வி. சுப்பையா, எல்.வி. ராமசாமி ஐயர், பர்ரோ யமனோ, கமில் சோலவில், ஆந்திரனோவ், தே.பொ. மீனாட்சி சுந்தரனார். வினா எண் 26. நீ என்பது ஈ என்றும், ஐந்து என்பது ஐநு எனவும் வழங்கும் திராவிட மொழி எது? நீ என்பது ஈ என்றும், ஐந்து என்பது ஐநு எனவும் வழங்கும் திராவிட மொழி எது? விடை துளு. வினா எண் 27. திராவிட மொழிகள் என்ற பெயர் இன்றியும் இவ்வாறு ஒரு மொழி குடும்பம் உள்ளது என்பதை குறித்து முதலில் சில ஆய்வுகள் செய்தவர் பிரான்சிஸ் எல்லிஸ் என்பதை திராவிட மூலச்சொல் அகராதி என்ற நூலின் முன்னுரை குறிப்பிடுகிறது. திராவிட மொழிகள் என்ற பெயர் இன்றியும் இவ்வாறு ஒரு மொழி குடும்பம் உள்ளது என்பதை குறித்து முதலில் ஆய்வு செய்தவர் பிரான்சிஸ் எல்லிஸ் என்பதை திராவிட மூலச்சொல் அகராதி என்ற நூலின் முன்னுரை குறிப்பிடுகிறது.
வினா எண் 28. இந்தியாவில் பேசப்படும் அனைத்து மொழிகளும் சமஸ்கிருத மொழியில் இருந்து தோன்றிய மொழிகள் என்ற ஒரு தவறான கருத்து நிலவி இருந்த காலகட்டத்தில் 1816ஆம் ஆண்டு பிரான்சிஸ் எல்லிஸ் என்பவர் தென்னிந்திய மொழிகள் சமஸ்கிருத மொழியில் இருந்து தோன்றிய மொழிகள் இல்லை என்ற கருத்தை நிலைநாட்டினார். இந்தியாவில் பேசப்படும் அனைத்து மொழிகளும் சமஸ்கிருத மொழியில் இருந்து தோன்றிய மொழிகள் என்ற ஒரு தவறான கருத்து நிலவி இருந்த காலகட்டத்தில் 1816ஆம் ஆண்டு பிரான்சிஸ் எல்லிஸ் என்பவர் தென்னிந்திய மொழிகள் சமஸ்கிருத மொழியில் இருந்து தோன்றிய மொழிகள் இல்லை என்ற கருத்தை நிலைநாட்டினார். இந்த 28 வினா விடைகளுடன் இந்த காணொளி நிறைவடைகிறது. தொடர்ந்து படிப்பகத்துடன் இணைந்திருங்கள். PGTRBக்கு தேவையான நிறைய காணொளிகள் தொடர்ந்து பதிவிடுவோம். நன்றி, வணக்கம்.